ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு வெந்தயக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை வந்து வீட்டிலே வந்துட்டு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் மண் இருந்தாவே போதும். 9 டேஸ்லேயே வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து வளர்ந்துடும். இப்போ 9 டேஸ் தான் ஆகுது வச்சுட்டு. பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்ல மேலே 4-5 இலை வந்து விட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது. ஜீரண சக்திக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைகளுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக வந்து மசிஞ்சு வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறமேலு ஒரு தக்காளி போதும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இது அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கீரையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போடாமல் வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இதை கடைஞ்சி இதை வந்து சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இது ஒரு கொதி வந்ததுமே புளி வேணும் அப்படின்னா புளி தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டிருக்கனால புளிப்புத்தன்மை இருக்கும், நான் சேர்க்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல்.